அடடடடடடே என்ன ஒரு சர்ப்ரைஸான வீடியோ, கம்ப்ளீட்லி அன்எக்ஸ்பெக்டட். மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஒரு குட்டி வீடியோவாக விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் அப்போ வந்து எல்லாத்துக்கும் ஃபுட் பரிமாறும்போது நம்மளுடைய விக்கா வந்து ரியாக்ட் பண்ண ஒரு அழகான கிளிப்பு அந்த வீடியோவோட இறுதியாக இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்பெஷல். அவருடைய ஸ்டோரியில் போய் பார்த்தீங்கனாலும் இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஹலோ வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. கண்டிப்பாக விக்கா ஒரு இடத்துலையும் வர்றது நிச்சயமாக ஸ்பெஷலான விஷயம். இங்கே இந்த காஸ்டியூம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இந்த கிளிக் பார்த்ததுக்கப்புறம் நான் மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய பேஜை பார்த்தேன். ஏன்னா ஃபேன் பேஜஸ்லாம் இது போட ஆரம்பிச்சிட்டாங்க. அடடே இது ஸ்பெஷலாக இருக்கே, எங்கே ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு. ஏன்னா நம்மளுடைய சுவாமி விஜயோட காஸ்டியூம் வந்து கோட்டை கழட்டிட்டார். அதனால் இது என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு தான் நினச்சேன். அப்புறம் காவேரியோட காஸ்டியூம் பார்த்தோன்னே ஓகே இது விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் தான் அப்படின்ட்டு. ஸோ அவர் யாரவோ பார்த்து இப்படி கை கட்டி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம காவேரி வந்து சூப்பராக இருக்குது சமையல் அப்படின்ட்டு சொல்லவா வேணும். மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களுடைய கேட்ரிங் அப்படிங்கிறது ஸோ ரொம்ப அழகாக அவங்க என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஸோ விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸில் எல்லாத்துக்குமே வந்து ஃபுட் டெலிவரி பண்ணியிருக்காங்க அவங்க தான். ஸோ அதை தான் அங்கே போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நிச்சயமாக இது அன்எக்ஸ்பெக்டட் வீடியோ. அதுலேயும் குட்டியாக சுவாமி காமிச்சிட்டு அடுத்தது எல்பியை காமிச்சிருந்தாங்க. அதாவது விஜய் இல்லைன்னா காவேரியில், காவேரி இல்லைன்னா விஜய் இல்லைன்னு இன்றைக்கி சொன்ன சீனுக்கு தகுந்த மாதிரியே இப்போல்லாம் வர அப்டேட்டும் இருக்குது. த்ரோட்டு தான் போயிடுச்சு. இல்லைன்னா இன்னும் எக்ஸைட்மெண்ட்டோடு பேசியிருப்பேன். என்னோடய சந்தோஷத்தை உங்கள்கிட்ட கன்வே பண்ண முடியல வாய்ஸ்னால. பரவாயில்ல, பட் நல்லா புரிஞ்சுக்குவீங்க நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டடி ஒன்.